வணக்கம். நான் கௌசல்யா கிருஷ்ணராஜா. நல்லமங்கை நான் அப்படிங்கிற பதிவு பக்கத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சளோட வரலாறு. நாம் இப்போ பயன்படுத்துகிற மஞ்சளை காட்டிலும் இன்னும் வெவ்வேறு வகையான மஞ்சள் வகைகள் இருந்திருக்கு. ஆதி காலத்திலிருந்தே ஏன் புராண காலங்கள்லேருந்தே மஞ்சள் பயன்பாடுகளுக்கு நிறைய ஆவணங்கள் இருக்குது. நாம் இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு 6000 இயர் பேக், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 6075 இயர்ஸ் பேக் வேதங்கள் காலம் இருந்தது. அதாவது அதர்வ வேதா, இந்த 4வது வேதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதர்வ வேதா காலத்தில் மஞ்சள் பயன்பாடுகளுக்கு குறித்த டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் மஞ்சளை சூரிய கடவுளுக்கு நிகராக கும்பிட்டுருக்காங்க மக்கள். எதுக்காக அப்படின்னா, அப்போது இருந்த கொடிய நோய்களான ஜாண்டிஸ் அண்ட் லெப்ரசி, இந்த ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசனாக எலிமெண்ட்டாக இருந்தது மஞ்சள் தான். அதுக்கப்புறம் 4000 இயர்ஸ் பேக் டியூரிங் த ராமாயணா பீரியட் அப்போது மஞ்சள் பயன்படுத்தினதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. யஜ்னவல்க்யா சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு யோகிஸ் லாங்குவேஜ், அதாவது யோகிகள்லாம் அவங்களுக்குள்ள பரிமாற்றம் செஞ்சுக்கிற ஒரு லாங்குவேஜில் இந்த மஞ்சள் பயன்பாடு கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மஞ்சள் அவங்க மெடிசனல் பர்பஸ்க்கும் டையாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் இருக்குது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷ்ரியன் பீரியட், அதாவது ஏஷ்ரியன்ஸ் தான் யாருன்னா மெசபடோமியான்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட இப்போ கரண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அங்கேருந்த ஒரு குரூப் ஆஃப் எத்னிக் பீப்புள் ஏஷிரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏஷ்ரியன்ஸ் மஞ்சளை அவங்களோட கிளாத்ஸ் டை பண்ணுறக்கும், ரெண்டாவது அவங்களோட ஆர்ட் க்ரியேட் பண்ணுறக்கும், அதாவது ட்ராயிங்ஸ் அவங்க கேவ்ஸ்லாம் வரைகிறாங்க இல்லையா, அப்போது ஒரு நேச்சுரல் கலரிங் ஏஜெண்ட்டாக மஞ்சளை பயன்படுத்தியிருக்காங்க. தென் கொஞ்சம் முன்னாடி வரும்போது ஒரு 250 இயர்ஸ் பிஃபோர் கிறிஸ்ட் சுஷ்ருதா ஆயுர்வேத தொகுப்பில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதில் மஞ்சளோட ஆயின்மெண்ட், மஞ்சள்லேருந்து எடுக்கிற ஒரு வகையான ஆயின்மெண்ட் ஃபுட் பாய்சனிங்க்கு ஒரு கியூரேட்டிவ் ஏஜென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் பிசி ஒரு 7th செஞ்சுரியில் கொச்சின் சைனா அப்படின்னு சொல்லப்படுற இடம், இப்போ கரண்டாக வியட்நாம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம், அந்த ரீஜனில் இருக்க ட்ரைபல் பீப்புள் இது மெடிசனாகவும் டெய்லி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணதுக்கான சில சான்றுகள் இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது 10th செஞ்சுரியில் போஸ்ட் புத்தா ஆயரா, அந்த காலத்தில் புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் அவங்களோட ராப்ஸ், அதாவது அவங்க வியர் பண்ணியிருக்கிற மேலாடை இருக்கு இல்லையா, அதுக்கு மஞ்சள் தான் டையிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8th and 12th செஞ்சுரியில ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸும் மஞ்சளை டையிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. இந்த 12th செஞ்சுரி, அதாவது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1280th இயர்ல மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒரு வியட்நாமி மெர்ச்சன்ட், அதாவது வெனிஸ் நகரத்துல இருந்து வந்த ஒரு மெர்ச்சன்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை விசிட் பண்ணும்போது சைனால இருக்க ஒரு ஃபோக்கியன் அப்படிங்கிற ஒரு ரீஜியன்ல டர்மரிக் ரொம்ப அதிக அளவுல வைல்டா, அதாவது காடுகள்ல விளையாடுறத பார்த்திருக்காரு. அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் அதை டைஜஸ்டிவ் டிசீஸை கியூர் பண்றதுக்காக மஞ்சளை யூஸ் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா, ஸ்பிளீன், லிவர் அண்ட் ஸ்டமக், அதாவது கல்லீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் நம்மள குடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிற உறுப்புகள்ல ஏற்படுற இல்னஸ்க்கு இந்த கியூரேட்டிவ் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 15th செஞ்சுரியில வாஸ்கோ டி காமா, அதாவது போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்த ஒரு செயலர், ஹி விசிட்டட் டு இந்தியா. ஸோ அங்க அவரோட குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்தியன் சாஃப்ரான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா மஞ்சள் குங்குமப்பூ மாதிரியே ஒரு நல்ல நறுமணம், ரெண்டாவது அது ஒரு மஞ்சள் நிறவர கொடுக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அவர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போய் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ ஆஃப்டர் 15th செஞ்சுரி தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு மஞ்சள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 17th செஞ்சுரியில ஜமைக்கா அண்ட் கரீபியன் கண்ட்ரீஸ்ல இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு இது மூவ் ஆயிருக்கு. தென் அட் த எண்ட் ஆஃப் த 15th செஞ்சுரி பார்த்தீங்கன்னா அனதர் ரிசர்ச்சர் எய்ன்சில் அப்படிங்கிறவர் அவரோட டாக்குமெண்டேஷன்ல அதே வியட்நாம் சைட்ல விளையிற ஒரு குர்குமா லுங்காங்க இன்னொரு வெரைட்டி ஆஃப் மஞ்சள் இந்தியாவில யூஸ் பண்ற மஞ்சளை விட அதிக அளவுல மெடிசினல் வேல்யூஸ் அண்ட் டையிங் வேல்யூஸ்
இருக்கிறதா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காலத்துல இந்தியாவில் யூஸ் பண்ணின இந்தியன் ஆரோ ரூட் அப்படிங்கிற டர்மரிக் வந்து அதிகமா குர்குமா லோங்கா அப்படிங்கிற வெரைட்டியை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. குர்குமா லோங்கா அப்படிங்கிறது இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டர்மரிக் வெரைட்டி. ஸோ இதனோட டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா 1912 பெங்கால் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் வந்து கல்டிவேஷன் பிராக்டிசஸ் ஆஃப் டர்மரிக் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியாலையும் சரி மற்ற கண்ட்ரீஸ்லயும் சரி இனிஷியலா டர்மரிக் வந்து டையிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எலிமெண்ட்டுக்கு யூஸ் ஆயிருக்கு. தென் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ப்ரிசர்வேட்டிவா இருந்து அதுக்கப்புறம் கலரிங் ஏஜென்ட்டா மாறி இருக்கு. தென் இப்போ கரண்டா நம்ம ஒரு ஸ்பைசஸ் அதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து தே கீப் டர்மரிக் அலாங் வித் தெம் wherever they are going. எதுக்காக முக்கியமா அப்படின்னா எதிர்பாராத சமயத்துல காயங்கள் நடக்கும் பொழுதோ இல்ல ஏதாவது ஸ்டமக் அப்செட்ஸ் இல்ல டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும்போதோ இந்த மஞ்சள் வந்து அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இதனோட ஆரிஜின் வந்து எக்ஸாக்டா சைனா இல்ல இந்தியா அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியல. இருந்தாலும் இது டிராபிக்கல் ஜோன்ல வரையிற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல உருவான ஒரு ஸ்பைசஸ் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்லயும். ரெண்டாவது இது ஸ்லோவா வந்து இண்டோ சைனா ரீஜியன்ஸ், அப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், அப்புறமா கரீபியன் ஐலாண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த என்டையர் ஜேர்னில பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக்கோட ஆரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகுது. அண்ட் இப்போ கரண்டா இந்தியாங்கிற கண்ட்ரி தான் வந்து இருக்கிறதுலேயே டாப் ப்ரொடியூசர் ஆஃப் டர்மரிக். அதாவது நியர்லி 75% ஆஃப் த டர்மரிக் ப்ரொடியூஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆர் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. அண்ட் அதுலேயும் 62% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் எக்ஸ்போர்ட்டட் டு த வேர்ல்ட் வைட் countries from India. So in the entire turmeric வந்து 11.61 lakh tons of production. அதுவும் எவ்வளோ லேண்ட்ல பார்த்தீங்கன்னா 3.24 lakh hectares of land. So இந்தியாவில் மொத்தம் 20 states are producing more than 30 varieties of turmeric. So according to 2022-23 export report, 207.45 மில்லியன் USD வேல்யூஸ் வந்து இந்த டர்மரிக் எக்ஸ்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன் 2040 வித்தின் 15 years இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் ரீச் 1 மில்லியன் USD, அதாவது 5 times வந்து இது மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப் இந்த வீடியோல வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.